ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஜிவி பிரகாஷ் எல்லாம் எப்படி ஹேக் பண்ணிருக்காரு? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஸ்ரீகாந்துக்கு இது ஒரு நல்ல படமா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல இன்டர்வியூ நல்லா இருக்கு. ஓகே. அண்ட் படத்துல அந்த குட்டி குழந்தை சோ அவங்களோட போர்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன். அத அவங்க எப்படி பண்ணிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்கா. ஓகே. சிம்பிளி சொல்லணும்னா அவ செம்மையா பண்ணியிருக்கா. நல்லா பண்ணியிருக்கா. அரகோணத்துல இருந்து வந்திருக்கேன். ஆன்ல இருக்கா? ஆன்ல தான் இருக்கு. அரகோணத்துல இருந்து வந்திருக்கேன். சும்மா ஒரு டிரைவுக்காக வந்தேன். சரி 2 hours ஏன் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு மூவிக்காக வந்தேன். நான் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். நல்லா இருக்கு படம். கிளைமேக்ஸ் எதிர்பார்க்காத சீன் நல்லா இருக்கு படம். ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணாரு? நல்லா செமையா பண்ணியிருக்காரு. ஹீரோ மாதவி எல்லாமே எல்லாமே சப்போர்ட் கேமியோ ரோல் எல்லாம் பண்ணோம். எல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காரு. ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? ஏன்னா படத்துல பிளாக்மெயில் அப்படி பேர் இருக்கு இல்லையா? ஆமா. ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அதான் பணம் வந்து மெயின் சொல்லிட்டு காமிக்காம பாசம் தான் முக்கியம் சொல்லிட்டு காமிக்கிறாங்க. நல்லா இருக்காங்க. படம் சூப்பரா இருக்கு. பெரிய பெரிய பட்ஜெட் படம்லாம் போய் பார்த்தோம். அதெல்லாம் விட சிம்பிளா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஜிவி பிரகாஷ் எப்படி நல்லா நடிச்சிருக்காரு. குழந்தையும் நல்லா நடிச்சிருக்கு. எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். ஃபீலிங் நல்லா இருக்கு. த்ரில்லரா நல்லா இருக்கு. அடுத்து மாதிரி ஒரு ஆர்வம் வந்தது. ஓகே ஓகே. போர் அடிக்காத நல்லா இருந்துச்சு படம். ஓகே. சூப்பர். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாங்களா? பார்க்கலாம் சார். கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு அசிங்கம் இல்லாத அழகா இருக்கு படம். ஓகே. ரொம்ப நன்றி. Thank you சார். நல்லா இருந்தது மூவி. இப்படி வந்தீங்க. மூவி சூப்பரா இருந்தது. எல்லாமே சூப்பரா இருந்தது. பாப்பாவும் நல்லா நடிச்சிருந்தா. சாரும் நல்லா நடிச்சிருந்தாரு. ஜிவி சார். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ். ஆமா. பார்க்க நல்லா தான் இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அவங்கள ஸ்கிரீன்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஓகே. அண்ட் என்ன கான்செப்ட் மூவில சொல்ல வராங்க? பாத்துக்கிட்டீங்களா? இல்ல குழந்தை பாத்துக்கணும் பத்திரமா. சேஃபா வச்சுக்கணும். கேர்லெஸ்ஸா இல்லாம கொஞ்சம் சேஃபா வச்சுக்கணும்ன்றது. இதனால நிறைய ஃபேமிலி அஃபெக்ட் ஆகும். எல்லாமே இதனால தான் வரும். படம் பார்த்துருந்தீங்க எப்படி? படம் நல்லா இருக்கு சார். ரொம்ப நல்லா இருக்கு சார். ஜிவி பிரகாஷ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு சார். ஃபைட் சீன் ரொம்ப நல்லா இருக்குங்க சார். ஃபைட்ல எப்படி? ஃபைட்ல ஃபேண்டாஸ்டிக். சூப்பரா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோரி எல்லாம் பக்காவா கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. அந்த பாப்பா பண்றது நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் நல்லா பண்றாங்க. நல்லா இருக்கு. அண்ட் என்ன கான்செப்ட்? ஒரு நல்ல ஒரு போர் இல்ல. நல்லா போயிட்டு இருக்கு. ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டா இருந்தது படம். என்டர்டெயின்மெண்டா. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. காமெடி நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. காமெடி நல்லா இருக்கு. ஒரு த்ரில்லிங்கா போயிட்டு இருக்கு படம். நல்லா இருக்கு. சோ அடுத்து என்னங்கிற மாதிரி போயிட்டு. ஆமா த்ரில்லிங்கா இருக்கு. நல்லா படம். படத்துக்கு ஆசைப்படல. ஜிவி பிரகாஷ் அது நல்லா நீட்டா எடுத்திருக்காங்க. அருமையா இருக்கு. லாஸ்ட்ல வரும்போது பணம் இல்லைன்னா கூட அந்த படம் நம்ம தேவையில்லைன்னு சொல்லும்போது நல்லா இருக்கு. எக்ஸலென்ட். நன்றி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. பரவாயில்ல. மூவி பார்த்துருந்தீங்க எப்படி இருக்கு? நல்லா இருக்கு அங்கிள். நல்லா இருக்கா? ஜிவி பிரகாஷ் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரா? அந்த பொண்ணு வந்து இங்க பார்த்ததா அம்மா தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு நடிச்சிச்சுன்னு. எப்படி நடிச்சிருக்காங்க அவங்க? நல்லா நடிச்சிருக்காங்க. குட்டி பாப்பா நல்லா நடிச்சிருக்காங்களா? ஓகே. த்ரில்லர் மூவி பயமா இல்லையா உங்களுக்கு? இல்ல. சஸ்பென்ஸ் எதுவும் அதெல்லாம் பயமா இல்ல. ஓகே. எனக்கு வந்து எப்பவுமே ஃபைட்டிங் மூவி தான் பிடிக்கும். ஓகே. அதனால இந்த மூவி சுமாரா இருந்துச்சு. அவ்வளவுதான். நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு சார். இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த பிளாக்மெயில் பண்ணுறாங்களே ஒரு விஷயத்துக்கும் அது வந்து மக்களுக்கு அது ஒரு புரிதலாக இருக்கும். ஓகே ஓகே. நல்லா என்ன ஓவரால் கான்செப்ட் என்னன்னு சொல்ல வராங்க? அதான் இன்றைக்கி சோஷியல் இது சமுதாயத்தில் நடக்குதான ஒரு பொண்ணை லவ் பண்ணி வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறது, பிளாக்மெயில் பண்ணுறது, பணக்கார குழந்தைய கடத்தி பிளாக்மெயில் பண்ணுறது, அது வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்றது ஒரு உதாரணமாக இருக்குது. ஓகே. ஜிவி பிரகாஷ் வந்து ஆரம்பத்துல இருந்தே நல்லவரா இருக்காரா இல்ல கொஞ்ச நேரம் நல்ல கெட்டவரா இருந்து அதுக்கப்புறம் நல்லவரா ஏதாவது திருந்துறா அந்த மாதிரி ஏதாவது காட்டி? அவர் சுயநலம் எல்லாருக்கும் இருக்குல்ல. அவன் லவரை காப்பாற்றுறதுக்காக அது மாதிரி மாறுறாரு. ஓகே. உங்களுக்கு எப்படி ஒரு கிட்ட இருக்குங்க நீங்க சொல்லுங்க. நல்லா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம் படம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். ஓகே. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீங்க பேசுறீங்களா பாட்டிமா? எனக்கு கட்டாயம் பார்க்க வேண்டிய படம் இது. இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ காதல் கதை தான் வருதே தவிர இது ரொம்ப அருமையாக இருக்குது. டைரக்டர் மாறன் ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்குது. எனக்கு வந்த படமே பார்க்க மாட்டேன். இது கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டாக போச்சு படம். எந்தெந்த சீன்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? எல்லாமே பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. எல்லாமே எல்லாமே சோர்வே இல்லை. அந்த சுறுசுறுப்பாகவே படம் நல்லா ஓடிச்சு. ஓகே. நல்லா இருந்தது. படம் நல்லா இருந்துச்சுங்க. போன டைமே தெரியல. நல்லா இருந்துச்சு. பாப்பாவும் நல்லா ஆக்ட் பண்ணிக்கிறா. பெண்கள் குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கதை எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பர். கதை இப்போ இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தப்பு பண்றவங்க திருந்துவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா திருந்துவாங்க சார். கண்டிப்பா திருந்துவாங்க. பிளாக்மெயிலே பண்ணக்கூடாது. ஒரு குடும்பத்துல ஒரு பொண்ணையும் இந்த மாதிரி பண்றான்.
குழந்தையும் கடத்துறது இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. படம் நல்லா இருக்கு. யாரு கடத்தினவங்கன்னு தெரியாது. படம் வந்து நல்லா சஸ்பென்ஸாக எடுத்துக்கிறாங்க. இவன் கடத்தினானா அவன் கடத்தினானா சொல்லிட்டு ஒரு த்ரில்லிங்காகவே இருக்குது. நான் நினச்சேன் இவன் ஜிவி பிரகாஷ் தான் கடத்துறாங்கன்னு நினச்சேன். கட்சியில் பார்த்தா வேற யாரோ கடத்தி கட்சியில் வந்து சஸ்பென்ஸாக முடிக்கிறாங்க. நல்லா படம் நல்லா த்ரில்லிங்காக எடுத்துக்கிறாங்க. ஆரம்பத்துல ஏதாவது லேக் இருக்கு? ஆரம்பத்தில் வந்து அந்த அளவுக்கு ஒரு இதுவாக இருக்கிற மாதிரி இல்லை. ஏதோ சாதாரண படம் பார்க்குற மாதிரி இருக்குது. போக 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 அந்த ஒரு த்ரில்லிங் வந்து சீட்டுடைய நுனியில் வந்து உக்காடுற மாதிரி ஒரு டைரக்டர் வந்து நல்லா ஒரு இதுவாக வச்சுக்கிறார். படம் வந்து நல்லா இருக்குது. நல்லா வந்து எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ஆபாசம் எதுவும் இல்லாத இந்த காலத்தில் வந்து இந்த எப்படி சொல்கிறது கதையை வந்து நல்லா இதுவாக தான் எடுத்துக்கிறாங்க. நல்லா இருக்குது, பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். குடும்பத்தோடு வந்து பார்க்குற படம் இது. ஓகே, நன்றி நன்றிண்ணே. நல்லா இருக்குங்க, எல்லாருமே பார்க்கலாம். எல்லா வயசுல இருக்கவங்க பார்க்கலாம். பிந்து மாதவி நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, பிந்து மாதவி அவர்கள் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஸ்கிரீன்ல பார்த்தோம். நல்லா இருந்துச்சு படம், சூப்பரா இருந்தது. குழந்தை நல்லா நடிக்கிறா. ஸ்ரீகாந்த் சாரும் நல்லா நடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு படம். பொதுவாக ஸ்ரீகாந்த் அவர்களோட ஆக்டிங் இப்போ கொஞ்ச நாளா வந்து அவருக்கு நிறைய நல்ல படங்கள் அமையல. இப்போ இந்த படம் எப்படி அவருக்கு இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரையும் இப்போ பார்க்கறதால ஃபீல்டில் நல்லா நடிச்சிருக்கிறாங்க. மியூசிக் செம்மையா இருந்துச்சு. மியூசிக் நல்லா போட்டிருக்காங்க. பார்க்கும்போதே நான் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தேன், மியூசிக் நல்லா இருக்கு படத்துக்கு. ஏதாவது லவ் சாங்ஸ் வந்து உள்ள இருக்காமா? எந்தெந்த சாங்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு? இல்லை, லவ் சாங்ஸ் அந்த குழந்தைய தேடுற அந்த சாங்ஸ் நல்லா இருக்கு. குழந்தைய காணும்னு சொல்லிட்டு தேடுற சாங் நல்லா இருக்கு. ஆமாம், ஸ்ரீகாந்த் அவர்களுக்கும் இந்த படம் வந்து ஒரு நல்ல படமா அமையுமா? நல்லா இருக்குங்க. அவர் ஜி பிரகாஷும் ஹீரோ தான். இருந்தாலும் ஸ்ரீகாந்துக்கு அதிகமாக இதில் மெயின் கேரக்டராக கொடுத்துருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்குங்க. ஓகே, சோ எப்படி இருக்கு படம்? பாத்தீங்களா? படம் செமையா இருந்துச்சு. நீங்க உங்களோட போர்ஷன் வரும்போதெல்லாம் கிளாப்ஸ் எல்லாம் நல்லா இருந்ததா? எல்லாம் கிளாப் பண்ணாங்களா? எஸ். எப்படி இருந்தது ஸ்கிரீன்ல பாக்கும்போது? how happy you are? இன்ஃபினிட் ஃபுல்லா ஹாப்பி. ஃபுல்லா ஹாப்பி. ஓகே, அண்ட் ஜி பிரகாஷ் அவர்கள் எல்லாம் நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல பாத்தீங்களே, எப்படி இருந்தது அவருக்குள்ள ஆக்ட் பண்ணும்போது? ஓகே ஓகே, நல்லா இருந்துச்சு. ஹாப்பி. ஓகே, thank you. ரொம்ப நல்லா இருந்தது. என் தம்பியோட தங்கச்சி அவ நினைச்சது எனக்கும் இது ஹார்ட்ஃபுல்லா ஹாப்பியா இருக்கேன். ஓகே, லைக் இது ஒரு மாதிரி நல்லா இதுவா த்ரில்லராகவும் இருந்தது. லைக் எனக்கு திடீர்னு அதுவே பயம் வந்துருச்சு. இப்போ தொலையும் போது நிஜத்துல இப்படி ஆனால் இப்படி இருக்கும் அப்படின்னு இருந்தது. படம் சூப்பராக இருந்துச்சு. அதில் ஜனனி அந்த போர்ஷன் அழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. நேச்சுரலாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் மூவிக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. ஓகே, அந்த ஃபர்ஸ்ட் மூவிங்கிற பயம் ஏதாவது மூஞ்சில இருந்த மாதிரி? இல்லை, சுத்தமாக இல்லை, நேச்சுரலாக இருந்துச்சு. நேச்சுரலாக இருந்துச்சு. ஓகே, படத்தில் வந்து அந்த குழந்தை தொலைஞ்சு போகும்போது எந்த மாதிரியான மூமெண்ட்ஸ்லாம் லைக் நடந்துச்சு? ஆக்சுவலி அவங்க ஃபர்ஸ்ட் சொல்லும் போது இதில் வந்து அந்த பாப்பா தொலைஞ்ச மாதிரி காமிச்சாங்க, யாருக்கிட்ட இருக்குன்னு காமிச்சாங்க. செகண்ட் காட்டும் போது அவங்க கிட்ட இல்லைன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. ஆனால் அதை கரெக்டாக கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய ட்விஸ்ட் மூவில இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு ட்விஸ்ட் புரியாத மாதிரி இருந்திருக்கா? இல்லை, அப்படி இல்லை, எல்லாமே கரெக்டாக கனெக்ட் ஆயிருந்தது. ஸோ எல்லாமே புரிஞ்சு. படம் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. டர்ன்ஸ் அண்ட் ட்விஸ்ட்லாம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. பார்க்கும்போதே இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும். சில படத்தில் நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப லேகிங்காகவும் இல்லாமல் ரொம்ப லாங்காக லெங்க்த்தியாகவும் இழுத்துன்னு போகாமல் கிறிஸ்பியாக சூப்பராக இருந்தது படம். அதில் மெயினாக வந்து என்னோட பேத்தி தான் நடிச்சிருக்காங்க. அவங்க தான் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. இதை தவிர்த்து என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஸ்ரீகாந்தை பார்த்தோன்னே இப்போ ஜிவி பிரகாஷ் வந்து ஹீரோவா ஸ்ரீகாந்த் ஹீரோவான்ற ஒரு டவுட் வந்துருச்சு. ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது ஸ்ரீகாந்தை பார்க்கவும். ஏன்னா எங்களோட ஏஜில் இருக்கக்கூடிய அந்த இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கள் ஏஜ் கிடையாது, அவரை நான் ரசித்து வளர்ந்தவங்க நாங்கள்லாம். அதனால ஸ்ரீகாந்த் ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஜிவி பிரகாஷ் வந்து ஜென்ரலாகவே அவருடைய மியூசிக் பிடிக்கும். அதனால இவரோடது வந்து ரொம்ப லாயல்ட்டி, ஹானஸ்டி அதை வந்து வச்சு படம் எடுத்தது வந்து ஒரு மெசேஜ் மாதிரி இந்த படம் மூலமாக சொன்ன டைரக்டருக்கு வந்து ஒரு சபாஷ் போடலாம். சூப்பராக பண்ணியிருந்தாங்க. டைரக்டர் டச்சுங்கிறது வந்து அந்த ஹானஸ்டி, லாயல்ட்டி வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு அசிங்கமும் இல்லாமல் குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு படமாக அமைஞ்சது. ஹேட்ஸ் ஆஃப்.